மாயங்கள் நிறைந்த வட துருவத்திற்கு வரவேற்கிறோம். இங்கே பனித்துளிகள் வைரங்களைப் போல மின்னுகிறது. கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி காற்றில் நிரம்பியுள்ளது. இன்று ஒரு மிக சிறந்த நாள். அதுதான் கிறிஸ்மஸ் ஈவ். ஒளி விழுகிறது. பனியால் மூடப்பட்ட தொழிற்சாலை தெரிகிறது. எல்ஃப்கள் அங்கே வேலை செய்கிறார்கள். பொழுது பதற்றத்துடன் டீக்கோ கூறுகிறான், ஐயோ, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. முடிவு பெறாத பரிசுகள் இன்னும் நிறைய இருக்குது. என் சுத்தியலே சோர்ந்து போச்சு. பரிசு தொழிற்சாலையின் உள்ளே இயந்திரங்கள் ஒளிர்கின்றன. கன்வேயர் பெல்ட்டுகளில் பொம்மைகள் நகர்கின்றன. அப்பொழுது அன்பான லூனா கூறுகிறாள், இந்த டெடிபியருக்கு இன்னும் கொஞ்சம் அன்பு வேண்டும். இதய வடிவ பொத்தான் போட்டால் நல்லா இருக்கும். போல்ட் பயம் மற்றும் பதட்டத்துடன் கூறுகிறான். மூன்றாவது இயந்திரமும் மறுபடியும் சிக்கிடுச்சு. சாண்டா மிகவும் குதூகலத்துடன் உள்ளே நுழைகிறார். ஹோ 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 ஹோ, என் அன்பான எல்ஃப்களே, எனக்கு பிடித்த தொழிற்சாலை எப்படி இருக்கு? எல்ஃப்களும் ஒரு சேர சாண்டாவிற்கு வாழ்த்துக்கள் கூறுகின்றன. மேரி கிறிஸ்மஸ் சாண்டா. எல்ஃப்களின் கவலையை கண்டு சாண்டா எல்ஃப்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். நாம் எத்தனை பரிசுகளை செய்கிறோம் என்பதல்ல முக்கியம், அந்த பரிசுகளுக்குள் இருக்கும் மகிழ்ச்சி தான் முக்கியம். குழந்தைகள் சாண்டாவிற்கு எழுதிய கடிதங்களை மிஸ்ஸஸ் கிளாஸ் மூட்டையாக கட்டி கொண்டு வருகிறார். சாண்டா, உலகம் முழுவதிலிருந்தும் வந்த குழந்தைகளின் கடிதங்களை பாருங்கள். சாண்டா குழந்தைகளின் கடிதத்தை மிகவும் ஆர்வத்துடன் திறக்கிறார். அப்பொழுது குழந்தைகளின் குரல் கடிதத்தில் மென்மையாக ஒளிர்கிறது. என் தங்கைக்கு ஒரு பொம்மை வேண்டும். மேரி கிறிஸ்மஸ் சாண்டா. எனக்கு ஒரு டாய் கார் வேணும். என் குடும்பம் எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். எல்ஃப்கள் அனைவரும் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறார்கள். அப்பொழுது ஸ்பார்க்கிள் கூறுகிறான், இந்த பரிசுகள் அனைத்தும் மிகவும் முக்கியத்துவமானவை. நாம் இதை எப்பேற்பட்டாலாவது சீக்கிரமாக செய்து முடிக்க வேண்டும். தொழிற்சாலையில் பிரச்சனை. திடீரென பெரிய இயந்திரங்கள் நின்று விடுகின்றன. போல்ட் மிகுந்த பயம் மற்றும் வேதனையுடன் கூறுகிறான், ஐயோ, பரிசு செய்யும் முக்கியமான இயந்திரம் நின்று போச்சே. இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலையில் எல்லா எல்ஃப்களும் ஒன்றாக போராட தயாராகிவிட்டனர். முதலில் தைரியமாக லூனா கூறுகிறாள், நான் கையாலேயே மறுபடியும் பொம்மைகளை செய்கிறேன். அப்பொழுது டீக்கோவும் முன் வருகின்றான். நான் மிகவும் வேகமாக பரிசுகளை பேக் செய்ய முயலுகிறேன். அப்பொழுது ஸ்பார்க்கிள் போல்டுக்கு மிகவும் நம்பிக்கை ஊட்டுகிறான். போல்ட், நீ இயந்திரங்களை சரி செய், நான் உங்களை நம்புகிறேன். எல்ஃப்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் முயற்சி செய்கிறார்கள். அனைவரின் ஒற்றுமையால் மேஜிக் நிகழ்கிறது. குந்த மகிழ்ச்சியுடன் போல்ட் கூறுகிறான், இயந்திரம் இயங்குது, சக்சஸ் சக்சஸ். எல்ஃப்கள் மகிழ்ச்சியாக கை கொட்டுகிறார்கள். சாண்டா மகிழ்ச்சியாக கூறுகிறார், பார்த்தீர்களா, அன்பான இதயங்கள் தான் மிகப்பெரிய மந்திரம். சாண்டா பரிசுகளை கொடுக்க தயாராகிவிட்டார். வெளியே ஸ்லேமான்கள் சாண்டாவிற்காக காத்து கொண்டிருக்கின்றனர். ரூடி அப்பொழுது கூறுகிறார், சாண்டா பறக்க தயாரா? ஆம் ரூடி, உலகமே நமக்காக தான் காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன் என் அன்பான குழந்தைகளிடம் ஓரிரு வார்த்தை கூற வேண்டும். கிறிஸ்மஸ் பரிசுகளுக்காக மட்டும் அல்ல, அது பகிர்வு, பரிவு, நல்லவற்றின் மீது நம்பிக்கை. இதுதான் கிறிஸ்மஸ். அப்பொழுது மிஸ்ஸஸ் கிளாஸ் கூறுகிறார், சிறிய கனிவான செயல்களே பெரிய அதிசயங்களை உருவாக்கும் குழந்தைகளே. வானிலிருந்து பனிகளும் மலர்களைப் போல கொட்டி கிறிஸ்மஸை வரவேற்கின்றன. மேரி கிறிஸ்மஸ். ஹோ ஹோ ஹோ, மேரி கிறிஸ்மஸ். இவ்வாறு மாயமான பரிசு தொழிற்சாலையிலிருந்து உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி பரவியது. நமக்கு கிடைக்கும் மிக சிறந்த பரிசு அன்பு மட்டுமே என்பதை நினைவூட்டுகிறது. மேரி கிறிஸ்மஸ்.